மதுரை மாநகரில் ஓவியக்கலையை காட்சிப்படுத்தி ஓவியக் கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு அரங்கமாக அன்றில் சித்திரக்கூடம் திகழ்கிறது. நாம் இங்கே VS செஞ்சுரி மஹால் மண்டபத்தை பார்க்கிறோம். இம்மண்டபம் மதுரை மாநகரில் மாரியம்மன் தெப்பக்குளம் செல்லும் சாலையில் குருவிக்காரன் சாலை சந்தைப்பேட்டையில் அமைந்துள்ளது. இந்த VS செல்லம் செஞ்சுரி ஹால் மண்டபத்தின் ஒரு பகுதியில்தான் அன்றில் சித்திரக்கூடம் அமைந்துள்ளது. இங்கே சாதாரண ஓவியக் கலைஞர்களின் படைப்புகளையும் காட்சிப்படுத்தி ஓவியக் கலைஞர்களுக்கு ஓவியங்கள் விற்பனை மூலம் பொருளாதார வளத்தையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். சமீபத்தில் இந்த அன்றில் சித்திரக்கூடத்தில் மரபு ஓவிய திருவிழா நடைபெற்றது. வாருங்கள், அன்றில் சித்திரக்கூடத்தில் ஓவியங்களின் காட்சிப்படுத்துதலை பார்ப்போம். நமது தமிழ்நாடு மாநிலத்தில் பாரம்பரியமான கலைகளை வளர்க்கும் மாவட்டமாக தற்பொழுது தஞ்சாவூர் திகழ்கிறது. தஞ்சாவூர் ஓவியம் என்றால் அனைவரும் அறிந்ததே. அவ்வோவியம் ஒரு தனி பாரம்பரிய வகை. இதுபோன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு முன்னர் நமது தொன்மையான கிராமிய கலைகளை வளர்க்கும் இடமாக பண்டைய மதுரையும் மதுரை மாவட்டத்தின் கிராமங்களும் விளங்கின என்று அறியப்படுகிறது. இங்கே சித்திரக்கூடத்தில் நுழைவு வாயில் முற்றத்திலும் ஓவிய படைப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஆதிகாலத்தில் ஓவியங்கள் மலைகளின் பாறைகள் மற்றும் இயற்கையாக அமைந்த குகைகளில் மக்களினால் வரையப்பட்டன. அவ்வோவியங்கள் முழுமையாக மக்களுடைய சமுதாய அமைப்பை வெளிப்படுத்துகிறது. பாறை ஓவியங்கள் தமிழ்நாடு முழுவதும் 30 இடங்களில் காணப்படுகிறது என்று தமிழ்நாடு தொல்லியல் துறை குறிப்பிடுகிறது. ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறையின் அறிவிப்பை பொய்த்து போகுமாறு திரு தயாளன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 52 இடங்களில் பாறை ஓவியங்கள் இருக்கின்றன என்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். 1853ஆம் ஆண்டு ஜான் கோபன் உத்தரப்பிரதேசம் கைமூர் மலைத்தொடரில் பாறை ஓவியங்களுடன் எழுத்துகள் காணப்பட்டதை தனது குறிப்பேட்டில் பதிவு செய்துள்ளார். தென்னிந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான பாறை ஓவியங்களுடன் சிந்து சமவெளி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 1978ஆம் ஆண்டு KV ராமன் என்பவர் தமிழ்நாட்டில்
தர்மபுரி மாவட்டம் மல்லபாடி என்ற இடத்தில் முதலாக பாறை ஓவியங்களை கண்டுபிடித்து வெளியிட்டார். அதன் பின்னர் KL சாமி அவர்கள் 1985ஆம் ஆண்டளவில் விழுப்புரம் அருகில் உள்ள கீழ்வாயில் பாறை ஓவியங்களுடன் சிந்து சமவெளி எழுத்துக் குறியீடுகள் இருப்பதை கண்டுபிடித்தார். இவரே முதலாக தமிழ்நாட்டில் சிந்து சமவெளி எழுத்துக்களை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் தமிழக தொல்லியல் துறையும் தமிழகத்தில் தென்னார்காடு, வட ஆற்காடு, தர்மபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் சிந்து சமவெளி எழுத்துக்கள் பெருமளவில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இந்தியாவில் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்களுடன் சிந்து சமவெளி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் கிமு 50,000 ஆண்டுகளிலிருந்தே மக்கள் வாழ்ந்திருக்கின்ற தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த பாறை ஓவியங்கள் கிமு 2000 அல்லது கிமு 1000 ஆண்டுகளைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சிந்து சமவெளி எழுத்து தெற்கிலிருந்து வடக்கில் பரவியது என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக 100க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்களுடன் சிந்து சமவெளி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் இந்த எழுத்துகளின் துல்லியமான காலம் குறித்து தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும். பிற்காலத்தில் ஓவியங்கள் சுவர்களிலும் துணிகளிலும் வரையப்பட்டன. அரண்மனைகள், மாளிகைகள், கோயில்கள் முதலான கட்டடங்களில் உள்ள சுவர்களின் மேல் சித்திரங்கள் தீட்டப்பட்டுள்ளன. சங்க இலக்கியமான நெடுநல் வாடையில் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திரமாடம் இருந்ததை நக்கீரர் வெளிப்படுத்துகிறார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்ற மக்கள் அறிவியல் அடிப்படையில் கோள்களை அடையாளப்படுத்தும் ஓவியங்களையும், சூரியன் சந்திரன் ஓவியங்களையும், காதல் தெய்வங்களான ரதி, மன்மதன் ஓவியம், அகல்யாவின் வாழ்க்கை நிகழ்வுகளை விளக்கும் ஓவியங்கள் போன்றவற்றை கோவில் சுவர்களில் கண்டு மகிழ்வடைந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. பூம்புகார் நகரத்தில் இந்திர விழா கொண்டாடப்பட்ட போது கட்டடங்களின் சுவர்களில் வரையப்பட்டிருந்த கடவுள், மனிதர்கள், விலங்குகள் ஓவியங்களை பார்த்து ரசித்தபடி மக்கள் தெருக்களில் மெதுவாக நடந்து சென்றார்கள் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கூறுகிறார். இங்கே இந்த ஓவியத்தை பாருங்கள். ஓவியர் குணசேகரன் அவர்கள் மணிமேகலை காப்பியத்தின் காட்சிகளை ஓவியங்களாக சித்தரித்து 2000 வருடம் சங்ககால தமிழர் வாழ்வியல் காட்சிகளை இளைய தலைமுறையினரிடம் எடுத்துச் சென்றுள்ளார். சங்ககால புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் காவிரி பூம்பட்டினத்தின் அழகை வர்ணிக்கும்போது உணவுச்சாலை ஒன்றில் வரையப்பட்டிருந்த செல்வத்தின் தெய்வமாக வழிபடப்படும் திருமகள் ஓவியம் தூய்மையாகவும் அழகாகவும் திகழ்ந்ததாகவும், அந்த கட்டடத்தின் வெளிப்புறச் சுவர்களில் தீட்டப்பட்டிருந்த எழிலார்ந்த சித்திரங்கள் சாலையில் விரைந்து செல்லும் ரதங்கள் எழுப்பிய புழுதி படிந்து அழகிழந்து காணப்பட்டதாகவும் கூறுகிறார். சங்ககாலத்து மக்கள் வண்ணங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக விளங்கினார்கள். ஆண்களும் பெண்களும் இடுப்பிற்கு மேல் ஆடை எதுவும் அணிந்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக பல்வேறு வண்ணங்களில் நறுமணச் சாந்துகள் கொண்டு அழகிய ஓவியங்களை உடலில் வரைந்து கொண்டார்கள். சங்ககால பெண்கள் மார்பில் அழகிய ஓவியங்களை வரைந்திருந்தனர். இது அக்காலத்திய நாகரிகத்தில் மேன்மையான சமுதாயங்களில் அலங்கரிக்கும் முறைகளில் ஒன்றாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. கோவலன் கண்ணகியுடன் நெருங்கி இருந்த நேரத்தில் அவள் தோள்களில் மன்மதனின் கரும்புவில் அல்லிமலர் அம்புகளை ஓவியமாக வரைந்தான் என்று சிலப்பதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இது தவிர சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் கழுத்தில் மலர்மாலை, முத்துமாலை ஆகியவற்றுடன் சந்தன குழம்பினால் மாலை ஒன்றும் வரையப்பட்டிருந்தது என்பதை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களில்
துணிகளின் மேல் தீட்டப்பட்டிருந்த ஓவியங்கள் குறித்தான பதிவுகள் காணப்படுகின்றன. நடனங்கள், நாடகங்கள் நடைபெறும் மேடைகள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட அலங்கார துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பாண்டிய மன்னனின் அரசி துயில் கொள்ளும் படுக்கையின் மேலே 12 ராசிகளை குறிக்கும் சின்னங்கள் வரையப்பட்ட பல வண்ண விதானம் இருந்தது. அதில் சந்திரன் தன் துணைவி ரோகிணியுடன் இருப்பது போன்ற ஓவியம் வரையப்பட்டு இருந்தது. அரசன் இல்லாத நேரத்தில் பாண்டிமாதேவி தான் பிரிவு துன்பத்தால் வருந்தி இருக்கும்போது ரோகிணி தன் கணவன் சந்திரனுடன் இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டதாக புலவர் கூறுகிறார். சங்க இலக்கியங்கள் ஓவியங்கள் தீட்டுதல் ஓர் அழகிய உணர்வும் அனுபவமாய் மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட கலை என்று தெரிவிக்கின்றன. கோவில்கள், வீடுகள் ஆகியவற்றின் சுவர்களிலும் கூரைகளிலும் அணியும் ஆடைகளிலும் படுக்கையின் மேல் அமைக்கப்பட்ட விதானங்களிலும் தங்கள் உடல்களிலும் தங்களை சுற்றியிருக்கும் பொருள்களிலும் சங்ககால தமிழர்கள் ஓவியங்களை வரைந்திருந்தனர் என்பதை அறிய முடிகிறது.